Daily. Taste the Daily. இப்போ ஆடி தள்ளுபடி கூடவே டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். இதை எப்போ யூஸ் பண்றது? ஆடியில தள்ளுபடி, ஆவணில டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். போத்தீஸ் ஆடியில் தள்ளுபடியுடன் டிஸ்கவுண்ட் வவுச்சர். அப்படி இல்லை. இதை பாருங்க, நான் சில சமயம் அவர் தவறா பேசுறாரு, அடுத்தவங்க மனது காயப்படும்னா அவங்களாம் புகார் அளிக்கல, நானாக தான் நீக்கியிருக்கேன். ஒரு செதுக்கும் போது கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தான்னு 2 தடவை சொல்லி அவர் அது மீறி பேசினாலும் எடுத்தேன். இதுக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை. பாட்டை அவனுக்கு கற்றுக் கொடுத்ததே நான் தான். எனக்கு கற்றுக் கொடுத்தது அதிமுக ஆட்கள். அவங்க போட்ட பாட்டை தான் நான் எனக்கு யாரோ அனுப்பி வைக்க பகிரில அதை நான் கேட்டு எப்போ 2009 அந்த காலகட்டங்களில். அப்போ இதை இன்னைக்கு போடுறது சும்மா பழிவாங்கல் தான். அதனால இப்ப சரின்னு ஆயிருமா? இல்ல நாங்க பேசுனதுனால மட்டும் தவறுன்னு ஆயிருமா? நான் கேட்கறேன். அவர் பயன்படுத்தல. திரும்ப நீங்க தவறா தம்பி, நீங்க தவறா கேள்வி கேட்கிறீங்க. பயன்படுத்தல. ஏற்கனவே இருக்கு அந்த பாட்டை எழுதுனவ பயன்படுத்தணுங்க தான் நீங்க கேட்கணும். அப்ப என்ன பண்ணது? அந்த பாட்டை அந்த வரி வரும்போது பாட்டு இருக்கு, இன்னைக்கு ஒலிக்குது இல்ல. கருணாநிதி ஐயா கடிதம் எழுதுனதுல பயன்படுத்தினது சரியா தவறா? நான் கேக் கட்சி தலைவர் எப்படி இது? அவர் கொலை பண்ணா நியாயம் ஆயிரும், நாங்க கொலை பண்ணா குற்றம் ஆயிருமா? ஏங்க, ஏற்கனவே அவர் எழுதுனது அந்த குற்றத்துக்கு அவர் பொறுப்பேற்கட்டுங்க. அவர் இல்ல, இறந்துட்டாரு, அவர் மகன் முதலமைச்சராக, ஆமா அந்த மாதிரி எழுதுன தவறுன்னு வருந்துட்டோம், நாங்க வருந்துறோம். அங்க கேட்டுட்டு வாங்க. அங்க அவர் அந்த தப்பு செஞ்சது நீங்க இதுவரை கேட்கவே இல்லையே. நாங்க பேசினால தானே நீங்க நாங்க அதை அப்புறம் முதல்ல கேட்டுட்டு வாங்க. யாரு கேட்க போனீங்க? எங்க பேசுனீங்க? நீங்க எங்க பேசுனீங்க? ஏங்க, நீங்க என்னங்க இவ்வளவு காலமா இருக்குது, அவர்கிட்ட கேட்காம நீ எப்படி பண்ணலாம்? யாரு தவறு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நாங்க பேசினா தப்பாயிருதா உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஏன் பயன்படுத்தினீங்க நான் கேட்கிறேன். இப்ப நாங்க இருங்க, கொஞ்சம் இருங்க. எங்க தப்புன்னு தெரியும். நாங்க அந்த மாதிரி நீங்க இது பேசுறது ரொம்ப இதா இருக்கு. நீங்க அந்த பாடலை ஒருத்தர் திரும்பி ஒரு தடவை பாடுறாரு, அது எப்படி நீங்க பயன்படுத்தலாம்னா எப்படி? அந்த பாடலை திருப்பி பாடுறதுல என்னங்க முறைக்கிற எல்லாம் கேக்குறீங்க நீங்க? அதை சொல்லுங்க. அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் எழுதி வெளியிட்டீங்க, நீங்க ஏன் எழுதுனீங்க கேளுங்க. முதல்ல எழுதுனது ஐயா கருணாநிதி அவர்கள் பல முறை சலுக்கர்கள் சண்டாளர்கள்லாம் பேசியிருக்கிறாரு. அதை கேட்டுட்டு வாங்க. நீங்க அப்புறம் கேட்குறீங்க, இப்ப கேளுங்க, அப்புறம் மறுபடியும் என்கிட்ட கேளுங்க. வேற நேத்து கூட பார்த்தேன், வீசிட்டு போயிருக்கலாமே. ஒரு கோட்பாட்டில் இருங்க. நீங்க எல்லாம் இங்க பாருங்க, திமுக இருக்க அமைச்சர்கள் எல்லாம் பட்டியல் எடுங்க. இவர் எங்கிருந்து வந்தாரு? ஐயா ராஜகண்ணப்ப, KKSS சார், ரகுபதி, ஏவாவேலு, எல்லாரையும் எடுத்து பாருங்க. தம்பி செந்தில் பாலாஜி அங்க பதவியில் இருக்கும்போது அங்க இருக்கிறது அங்க வேற பேசுறது, இங்க பதவியில் இருக்கும்போது இங்க வர்றது இங்க பேசுறது. அப்ப எப்படி? எங்க நல்ல சாப்பாடு கிடைக்குமோ அங்க நாக்கு தொங்க போட்டு ஓடனா எப்படி? என்ன கோட்பாடு கொள்கை இருக்கு? அங்க இருக்கும்போது புரட்சி தலைவர் வாழ்க, அம்மா புரட்சி தலைவி வாழ்க. இங்க வரும்போது